வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தக் லைஃப் படத்துக்கான 4வது நாள் வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்சளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். 4th டே வேர்ல்டு வைட் கலெக்ஷனை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் 4th டே எவ்வளோ கலெக்ட் பண்ணிங்கன்னு பார்ப்போம். தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4th டே 6,38,00,000 வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் வந்து பார்த்தீங்கன்னா 66 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா படம் கலெக்ட் பண்ணியிருக்கு. கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா 46 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா, அதாவது ஹிந்தி லாங்குவேஜ், அந்த ஹிந்தி லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 39 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணியிருக்கு. அதிகமாக கலெக்ட் பண்ணியிருந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸில் தான். பட் ஓவர்சீஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கம்மியாயிடுச்சு. ஓவர்சீஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2,58,00,000 வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் டேவும் செகண்ட் டேவோ ஓவர்சீஸில் தான் அதிகமாக கலெக்ட் ஆகிருந்துச்சு. இப்போ ஓவர்சீஸ்லேயே வந்து பார்த்தா ஆல்மோஸ்ட் கம்மியாயிடுச்சு. அதை மொத்தமாக வந்து பார்த்தா 4 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா படம் வேர்ல்டு வைட் கலெக்ஷனில் 10,47,00,000 வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணியிருக்கு 4th டேல. இது ரொம்பவே ஒர்ஸ்டான கலெக்ஷன் கைஸ். ஏன் சொல்கிறேன்னா இந்தியன் 2 கலெக்ஷனே வந்து பார்த்தா இதோட அதிகமாக இருந்துச்சு 4th டேல. அதனால தான் சொல்கிறேன். இப்போ மொத்தமாக வந்து பார்த்தா 4 நாளில் மொத்தமாக படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணிங்கன்னு சொல்கிறேன். தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 நாளில் 35 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானா வந்து பார்த்தீங்கன்னா 4,07,00,000 கலெக்ட் பண்ணியிருக்கு. கேரளாவில் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 3,02,00,000 கலெக்ட் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 2,92,00,000 வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 34,96,00,000 வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடாக படம் வந்து பார்த்தீங்கன்னா 80,63,00,000 வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணியிருக்கு கைஸ். படத்தோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 210 கோடி. படம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ரிலீஸ்லேயே இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் எடுத்துட்டாங்க. பட் வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ் ஏற்படும். அதை ரீஃபண்ட் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. படத்தோட பட்ஜெட் தான், பட் ப்ரீ ரிலீஸ்லேயே உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். இந்தியன் 2வோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில். ஏன்னா இந்தியன் 2 வந்து பார்த்தீங்கன்னா 3 நாள் 100 கோடி வந்து பார்த்தீங்கன்னா தாண்டிடுச்சு. பட் இந்த படம் 4 நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 80 கோடி தான் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் 2வோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் வெரி ஒஸ்ட்டாக இருக்குது கைஸ். பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் 2வோட வந்து பார்த்தீங்கன்னா தக் லைஃப் படம் கேவலமாக இல்லை, அதுவும் நம்ம ஒத்துக்கலாம். ஏன்னா தக் லைஃப் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் ரொம்ப நல்லா தான் இருக்கும். பட் அப்படி இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு ஒஸ்டான கலெக்ஷன் வந்ததுக்கு காரணம் கிரியேட் பண்ண எக்ஸ்பெக்டேஷன் தான். அந்த எக்ஸ்பெக்டேஷன் இந்த படம் சுத்தமாக வந்து பண்ணால் ஃபுல்ஃபில் பண்ணல. அதான் வந்து பண்ணால் ஒரு பெரிய ரீசனாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு சந்திப்போம். பை கைஸ்.